தன்ன நீருரை மகந்தில் கண்டா காதல் வருகிறது. நீருரை மகந்தில் அரிய காதல் என்று வருகிறது. அதாவது ஒரு பூவானது இடையிலே வந்து தடுத்து விட்ட பொழுது கூட அந்த பெண் பறவை என்ன நினைக்கிறலாம், ஓராண்டு போய்விட்டது என்று எண்ணுகிறது என்றால் எப்படிப்பட்ட வாழ்க்கை. அந்த இலக்கியம் படைக்கின்றான் என்றால் எதற்காக படைக்கின்றான்? நாம் அதை கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு போர்க்களத்திலே சென்று பார்க்கின்றார் மனைவி கணவன் என்ன ஆனான் என்று. அப்பொழுதுதான் தன்னுடைய கணவனுடைய மார்பிலே வேல் செருகப்பட்டிருக்கிறது. அவன் கீழே விழப் போகிறான். அவனை தாங்குகிறாள். ஏன் தாங்குகிறாள்? அவன் உடல் மண்ணை தழுவிவிடக்கூடாது என்பதற்காக. மண்மகள் தன் கணவனை தாங்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக தாங்கிக் கொள்கிறாள். உடனே உயிரையும் விடுகிறார். ஏன்னா ஒருவேளை இவன் உயிரை விடுத்தால் மேலே சென்று தேவ மகளிரை மணந்து கொள்வான், தேவ மகளிரை இவனை மணந்து கொள்வார்கள். எனவே அவனோட அவன் உயிர் விடுகின்ற பொழுது தானும் உயிர் விடுகிறாள். தரைமகள் தன் கொடுநந்தன் உடலம் தன்னை தழுவாமல் தன் கரத்தால் தாங்கி விண்ணாட்டு அறமகளிர் அவ்வுயிரை புனரா முன்னம் ஆவிவுக்கு விடுவாளை காண்பின் காண்பின். கலிங்கத்து பரணியில் எப்படி காட்டியிருக்கான் பாருங்க. அதே போல் குறுந்தொகையை எப்படி காட்டியிருக்கான் பாருங்க. இப்படியெல்லாம் காட்டி இந்த திருநாட்டிலே நான் தம்பி சொல்வது போன்று திரிந்து பிரிந்து வாழ்கின்ற நிலைமை எப்படி இருக்கிறது. செல்லாமை உண்டே எனக்கு கத்தனின் வல்லவரும் வாழ்வார்க்கு உரை என்று சொன்ன காலமெல்லாம் போய்விட்டது. எனவே நாம் தமிழரை மீட்டெடுப்போம். இங்கே தேவசேனாதிபதி அவர்களுக்கு அறத்தை தந்தோம். தம்பி அன்பழகனாருக்கு நான் பொருளை தந்தோம். தம்பி மோகன் அவர்களிடத்தில் இன்பத்தை தந்தோம். இவர்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக அறத்துப்பாலை அமெரிக்க குடியரசுத் தலைவர் ட்ரம்பின் கையிலே அறத்துப்பாலை கொடுத்துவிட்டு, பொருட்பாலை புட்டின் கையிலே கொடுத்துவிட்டு, இன்பத்துப்பாலை இஸ்ரேல் பிரதமர் நெதையாக கையிலே கொடுத்திருந்தால் போர் ஒழிந்திருக்கும், இன்பப்பூக்கள் மலர்ந்திருக்கும் என்று சொல்லி, எனையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திரையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாடாது. கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை. எனவே தமிழர் தோள் எழுந்தால் எஞ்சுவதில்லை எதுவும் எது நின்றே என்ற பிரிஞ்சித்தனாருடைய அடிகளை நெஞ்சில் கொண்டும், வீழ்ச்சியுற்ற தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையுடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சி தன்னை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எது நிறுத்தி தூள் தூளாக்கும் காட்சிந்த மறைச்செயல்கள் நிறைய வேண்டும் என்ற பாவேந்தருடைய அடியை நினைவில் கொண்டும் 1 கோடி சிறகுகள் இறக்க வேண்டும், இந்த உலகெல்லாம் சுற்றியே பறக்க வேண்டும், மறுகோடி மனிதரையும் பார்க்க வேண்டும், அவர் மனதிலும் என் முகம் பதிக்க வேண்டும் என்ற என்னுடைய அடிகளையும் கூறி நிறைவு செய்கிறேன்.